வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம எந்த மாதிரியான கேட்ஜெட் பார்த்துக்க போகிறோன்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கும் புக் ரீடர்ஸ்க்கும் பயன்படுற மாதிரியான ஒரு கேட்ஜெட் தான் டெஸ்க்லைட் ப்ளஸ். அதாவது இது ஒரு டேபிள் லேம்ப் தான். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதாவது ஒரு லேம்பை தாண்டி இதில் என்னென்ன வசதிகள் இருக்குங்கிறத அன்பாக்சிங் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இதோட ரேட்டிங் இந்த மாதிரி இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். அதாவது ரேட்டிங் கொடுத்தா மட்டும் வாங்கிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குறிச்சி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், அதை அழுத்திக்கோங்க. இப்படி பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வித்தியாசமான கேட்ஜெட்ஸோட அப்டேட் உங்களுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்காக பாக்ஸை பிரித்து காமிக்கிறேன். பாக்ஸை பிரிக்கிறதுக்கு முன்னாடி மேலே இன்னொரு கவர் தந்திருக்காங்க. அந்த பிரித்ததுக்கப்புறம் தான் இந்த மெயின் பாக்ஸை உங்களால் பிரிக்க முடியும். மெயின் பாக்ஸை பிரிக்கும்போது மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் மேனுவல் தந்திருக்காங்க, அதாவது பேப்பர் புக்ஸ் இருக்குது. இதை தவிர ஸ்பாஞ்சுக்குள்ளாடி தான் லைட்டெல்லாம் டிப் பண்ணி வச்சுருக்காங்க. சேஃபாக தான் உங்களுக்கு வரும். ஸ்பாஞ்ச் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கிறத நீங்கள் பார்க்கும்போது தெரியும். இப்போதைக்கு லைட்டை மட்டும் தனியாக ஒதுக்கி வச்சிடலாம். லைட்டை பற்றி இன்னும் ப்ரீஃபாக உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன். இந்த லைட்டை தவிர இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி பேக்குக்குள்ளாடி ஒரு சார்ஜிங் கேபிள் தந்திருக்காங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு இந்த அன்பாக்சிங்கில் வரும். அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இனி லேம்பை பாருங்கள். லேம்பை பார்க்கும்போது லெதர் ஃபினிஷிங் கொடுத்துருக்குற மாதிரி உங்களுக்கு ஃபீல் வரும். லெதர் கிடையாது. இந்த என்ன சொல்கிறது, லாஸ்ட்டாக ஓப்போவோட F17 மொபைல் பார்த்துருந்தோம். அதே மாதிரி தான் உங்களுக்கு அந்த மெத்தடில் தான் இதில் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன வசதி இருக்குன்னா, உங்களுக்கு பட்டன் எல்லாம் உங்களுக்கு டச் டைப் தான். அதில் கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு லைட் ஆன் ஆகிடும். அப்புறமா உங்களுக்கு லாஸ்ட்டில் டெமோ காமிக்கிறேன். இதுக்கப்புறம் இதில் கிளாக் தந்திருக்காங்க. கிளாக், அப்புறம் அலாரம் செட் பண்ணிக்கலாம். அப்புறம் டெம்பரேச்சர், இப்போ ரூமுக்குள்ளாடி வைக்கிறீங்கன்னா ரூமோட டெம்பரேச்சரை இது வந்து மானிட்டர் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுக்கும். இதுக்கப்புறமாட்டி இதில் பாசிட்டிவான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இன்புல்ட்டாக உங்களுக்கு 2000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. உங்கள் வீடுகளில் பவர் கட் ஆனால் கூட படிக்கணுன்னா இந்த லேம்பை பயன்படுத்தி நம்ம படிச்சுக்கலாம். பேக்கப் உங்களுக்கு அதிகமாக கொடுக்கும். இதை தாண்டி இன்னொரு விஷயமும் பாசிட்டிவான விஷயம் இருக்குது. அதாவது என்னென்னா, கண்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு வராது. சில்ட்ரன் ஐ ப்ரொடெக்ஷன் இருக்குது. அதாவது நார்மல் லேம்புக்கும் இந்த லேம்புக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் இது தான். அதே மாதிரி இதில் 3 மோட் தந்திருக்காங்க. எல்லாமே டச் டைப் பட்டன் தான். ஒரு அதாவது ஒருக்கா நீங்கள் டேப் பண்ணும்போது கொஞ்சம் டிம்மாக உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு போகணுன்னா இன்னொரு வாட்டி நீங்கள் டேப் பண்ணால் போதும். ரொம்ப ப்ரைட்டாக வேணும்னா 3 வாட்டி நீங்கள் டேப் பண்ணால் போதும். ரொம்ப ப்ரைட்டாக இருக்கும். வேணும்னா நான் உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன் பாருங்கள். இனி டெமோ பாருங்கள். இந்த லேம்பில் உங்களுக்கு 3 மோட் இருக்குது. கீழே இருக்கக்கூடிய டச் பட்டனை நீங்கள் டேப் பண்ணால் போதும். ஃபஸ்ட் நான் டேப் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு மோடுக்கு டேப் பண்ணதுமே லைட்டோட பவர் ஆன் ஆகிடுச்சு, அதாவது லேம்ப் ஆன் ஆகிடுச்சு. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது. இதுக்கப்புறமாட்டு 2வது வாட்டி டேப் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும். பாருங்கள், டேப் பண்ணுறேன். கொஞ்சம் ப்ரைட்டு இருக்குது. உங்களுக்கு ரொம்ப ப்ரைட் வேணும்னா 3 வாட்டி டேப் பண்ணால் போதும். இல்லை 3வதாக டேப் பண்ணுறேன் பாருங்கள். 3வதாக டேப் பண்ணும்போது ரொம்ப ப்ரைட்டாக இருக்கும். டெமோ பார்த்துருப்பீங்க. ஓவரலாக பார்க்கும்போது ரேட்டு பரவாயில்ல. ரீசார்ஜபிள் பேட்டரி தந்திருக்காங்க. அப்புறம் அலாரம் கிளாக் இருக்குது. அப்புறம் டெம்பரேச்சரை மானிட்டர் பண்ணுறது. ரீசனபிள் ப்ரைஸ் தான். இந்த லேம்ப் உங்களுக்கு தேவைப்பட்டால் இதோட பை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். தேவைப்படுறாங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி கேட்ஜெட் வேணுங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. டார்ச் லைட்டு பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க. டார்ச் லைட் கண்டிப்பாக இந்த வீக்குள்ளாடி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணுறேன். 3 லாங் ரேஞ்ச் டார்ச் லைட்டை வச்சு நான் ஒரு வீடியோ பண்ணுறேன். இதுக்கப்புறமாட்டு உங்களுக்கு எந்த மாதிரி கேட்ஜெட்டோட வீடியோ வேணும், இந்த மாதிரி டெக் அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணுங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக நிறைய பேர் ஒரே விஷயத்தை கேட்கும்போது கண்டிப்பாக பண்ணுவோம். இதே மாதிரி இன்னும் நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.